ஹை guys, நம்ம தமிழ் மீடியா ஆயிடுச்சு நோட்டர்ஷிப் எபிசோட் 128 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பேட்டில்ல ஹிடன் லீஃப் தான் ஜெயிக்குங்கிறத நான் உணர்ந்தேன். அதனால உங்க 3 பேரையும் உயிரோட விடுறேன். உன் பரிதாபம் எங்களுக்கு தேவையில்லை. உன்னை எங்களால எதிர்க்க முடியும். ஒரே ஒருத்தனா? நீங்க 3 பேருமே பலசாலிங்க தான். ஏன்னா இந்த பேட்டில் கிரவுண்டை தாக்கு பிடிச்சிட்டீங்க. அதனால நான் ஹான்சோ உங்க 3 பேருக்கும் ஹிடன் லீஃப் உடைய சானின் நிஞ்சாக்களா ப்ரமோஷன் கொடுக்குறேன். அதுக்கு பதிலா உங்க உயிரை கொடுத்தா போதும். உங்களுடைய பெயர்களை சொல்லுங்க. ஹிடன் லீஃப் வில்லேஜ ஜெயிச்சதுனால இதெல்லாம் சுலபமா முடியும்னு நினைக்கிறியா? ஆன்சோ சொன்னது உண்மையா? ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா திரும்பவும் இன்னொரு பயணத்துக்கு கிளம்பிடுவியா? மட்டும் தனியாக சொல்ல நிற்கிறது. முடியாது, அப்படி நடக்கலாம். வாழ்க்கை முழுக்க பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய புக்ஸ் எழுதணும். கொஞ்சம் நிம்மதியா கிராமத்திலேயே வாழ்ந்தாதான் என்ன இப்ப? பாட்டி அப்படிலாம் பேசுறது. என்னுடைய நிம்மதி எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது உன் டெஸ்டினியை இன்னும் கண்டுபிடிக்கல. குழந்தைங்க வர மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹிடன் ட்ரெயின் வில்லேஜஸ் இந்த யாரையும் நம்ம குறைவா இடப்படக்கூடாது. நீங்க ஒளிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். ஒழுங்கா வெளியே வாங்க. என்ன பசங்க யாரு நீ? இங்க என்ன பண்ற? மரப்பமையே இருக்கா? ஏதாவது கிடைக்குமா? உன்னுடைய அப்பா அம்மா எங்க? போர் ஆரம்பத்திலேயே நிஞ்சாக்கள் அவங்க 2 பேரையும் கொன்னுட்டாங்க. சரி, இந்த இதை சாப்பிட. நாகட்டோ, கோடான், இங்க வாங்க. இன்னும் 2 பேரா? இருக்காங்க. ஐயோ பாவம்ல பசங்கெல்லாம். இவ்வளோ பசியில் இருப்பாங்க. பின்னாடியே வருதுங்க நாய்க்குட்டி மாதிரி. எங்க கிட்ட இருந்ததான் சாப்பிட கொடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? பாட்டியா நீ அப்படி பேசுற? பசங்க தானே, ஏன் ரூடா பேசுறாங்க? உரைச்சியே மேலு போலகுது. என்ன பண்ணிட்டாங்க? சும்மா பின்னாடி தானே வந்தாங்க, இதுக்கு இவ்வளோ கோவமா? உதவிக்கு ரொம்ப நன்றி. பாட்டி டென்ஷன்ல இருக்குது. இது ஆரிகாமி, பேப்பர்ல தயாரிக்கிற ஒரு பொருள். இது நீங்க எங்களுக்காக செஞ்சீங்களா? ப்ளீஸ் எங்களுக்கு நிஞ்சுட்சு கத்து கொடுக்க முடியுமா? நீங்க ஹிடன் லீஃப்க்கு சேர்ந்த நிஞ்சாக்கள் தானே? இந்த பசங்களை போட்டு தள்ளுறதுதான் நல்லது. உரைச்சிய போரால பார்த்திருக்கோம். வாழ்க்கை ரொம்பவே கடினமா இருக்கும். உயிரை எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போய் சேர்ந்துருவாங்க. போது நிறுத்து, ஊராட்சி மாறும். நீயும் சுனாடியும் உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. கிளம்புங்கப்பா, 2 பேருமே சரி. பெரிய பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன உணர்ற வரைக்கும் இவங்களை பாட்டி இப்படின்னு எதிர்பார்க்கலீங்க. பாவம், வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய அனுபவிச்சுட்டாங்க. ஆனாலும் எனக்கு பிடிச்சத நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஃபயர் ஸ்டைல் ஜூட்சு பயன்படுத்தி ஃபிஷ் கிரில்ல தயார் பண்ணிட்டேன், பாத்தீங்களா? என்ன சுவையா இருக்கா? சென்சை, இப்படியே தான் இருக்கு பெருசு எப்படின்னு நான் மட்டும். உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். குழந்தைங்க தான் ரொம்ப பிடிக்குது பெருசுக்கு. இறக்க கோணம் அதிகம். நகட்டோ, உனக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, திடீர்னு எனக்கு என் குடும்பம் ஞாபகம் வந்துருச்சு. ஆம்பளையா கொஞ்ச நேரம் அழாம இருக்கியா? உன்ன மாதிரி சில கோழைகளாலதான் ஹிடன் ட்ரெயினை சேர்ந்த எல்லாரையும் அதுதான் தப்பா பேசுறாங்க. ஹிடன் ட்ரெயின் வில்லேஜ சுத்தி இருக்கிற 3 பெரிய தேசங்களுக்கு நடுவுல இப்ப நிலைமை மோசமா இருக்கலாம். ஆனா இந்த போர் கூடிய சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரியவங்க ஆகிறதுக்குள்ள இந்த பிரச்சனை தீர்ந்து எல்லா நாடுகளுக்கு நடுவுலையும். இல்ல, இது ரொம்ப அநியாயம். இந்த போரால நாங்க எங்களுடைய குடும்பத்தையே இழந்துட்டு நிக்கிறோம். அமைதி திரும்பணும்னா நாங்க அனுபவிச்சதை எல்லாரும் அனுபவிக்கணும். அடப்பாவி, எங்களுடைய வழியையும் எல்லாரும் பகிர்ந்துக்கணும். தப்புடா. ஆனா இதுக்கப்புறம் அப்படி நடக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. போருங்கிற விஷயத்துக்கு முடிவே இருக்காது. எனக்கு இந்த மழையே பிடிக்கல. இந்த ஊரு எதுக்கும் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது.
இங்க இருக்கிற எல்லாரும் கோழைங்க மாதிரி தெரியுறாங்க. இதெல்லாத்தையும் நான் கண்டிப்பா ஒரு நாள் மாத்தி காட்டுவேன். மக்கள் எல்லாரையுமே நான் பாதுகாப்பேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டேன் சென்சே. ப்ளீஸ் எங்களுக்கு நின்ஜுட்சு கத்து கொடுங்க. இந்த ஊர் மழை பெய்யுதுன்னா இப்போ இந்த ஊருக்கு தான் பெருசு போகுது போல இருக்கு திரும்ப. எப்பவுமே மழை பெய்யுற ஒரு ஊர். என்ன இது புக் எழுதலாம் நினைச்சா ஐடியாவே வரமாட்டேங்குது. அமைதி திரும்பணும்னா நாங்க அனுபவிச்சதை எல்லாருமே அனுபவிக்கணும். போருங்கிற விஷயத்துக்கு முடிவே இருக்காது. என் மக்களை நான் பாதுகாப்பேன். என்னோட கதையில வர ஹீரோ பகை உணர்ச்சியை தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியை நிலைநாட்டவனா இருக்கணும். ஆனா யார் அந்த ஹீரோ? சிரையா சென்சி சீக்கிரம் வாங்க. யாரை கவுன் ஆகட்டும். இது ஒரு தீர. சிரையா சென்சிவை கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு என்னாச்சு? திடீர்னு இந்த ரெனிகேட் ஷினோபி எங்களை தாக்க வந்தான். எங்க கிட்ட இருந்த சாப்பாட்டையும் பொருட்களையும் கொடுக்க சொன்னான். அதுக்கப்புறம் நாகுட்டோ ஹிடன் ராக்க சேர்ந்த சூனின் மாதிரி தெரியுது. நாகுட்டோ எப்படி இவன உடைச்சு தண்ணி மாதிரியே இருக்கு. அவனுடைய கண்களுக்கு என்னாச்சு? இந்த கண்ணு தான் என் பக்கா சைக்கிள் ஒருத்தனுக்கு இருக்கு. தெரியுதா? அதே கண்ணு தான். அவனுடைய பேட்டர்ன் இதை என்னால் நம்ப முடியல. உலகத்திலேயே 3 சக்தி வாய்ந்த விஷுவல் ஜூட்சுல இது கண்டிப்பா ஒண்ணா இருக்கணும். ரெனகான். இத உருவாக்குனது சேஜ் ஆஃப் 6 பேக்ஸ். ஷினோபிகளுக்கெல்லாம் ஷினோபி அவர்தான். ரெனகான் சக்தி கொண்ட ஒரு ஷேஸ் தான் இப்ப இருக்கிற ஜூட்சுவை உருவாக்குனதா சொல்லப்படுது. உலகத்துக்கு பிரச்சனை வரும்போது அவர் வருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு கடவுள் மாதிரி உருவாக்குற சக்தியும் இருக்கு, இல்லனா தேவைப்பட்ட இந்த உலகத்தை அழிக்கிற சக்தியும் இருக்கு. இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை நினைச்சேன். ஆனா இவனுக்குள்ள இப்படி ஒரு அபார சக்தி இருக்கா? நான் கண்ட கனவுல எனக்கு வந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, இந்த பையன் தான் நினைக்க போறாரு. நீ ஒரு சிறந்த நிஞ்சாவா மாற தகுதி அடைவ. அது நடந்ததுமே உனக்குன்னு ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு நீ பயிற்சி கொடுக்கணும். உன்னோட அந்த மாணவன் தான் இந்த நிஞ்சா உலகத்தையே மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய நிஞ்சா உலகத்தை காப்பாத்துவான். இதுதான் நான் கண்ட கனவு. இந்த புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்குறவனுக்கு நீ வழிகாட்டி. அது மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையில நீ மிக முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் உனக்கு வரும். அப்போ நாகட்டோ தான் இந்த புரட்சி ஏற்படுத்த போற நிஞ்சாவா? ஒருவேளை இதுதான் என்னோட விதியா இருக்கணும். ஐயோ, நான் உங்க எல்லாருக்கும் நெஞ்சுச்சுவ கத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உண்மையாவா? ஆமா, முன்ன இருந்த மாதிரி உங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரலாம். அதுக்காக உங்க தற்காப்புக்காக மட்டும் நெஞ்சுச்சுவ கத்து கொடுக்கறேன். அடடா, நீங்க பிரமாதம். போங்க. போன வாட்டி நீ எங்களை காப்பாத்துனதுக்கு நாங்க உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். அப்புறம் உனக்கு கோழன்னு கூப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. அடுத்த முறை உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். ரொம்ப நன்றி ஐகோ. அப்படியா? ஆனா உன்னை விட நாகட்டோ தான் பலசாலி. அத மறந்துட்டியா? இருக்கட்டும், ஆனா ட்ரைனிங் எடுத்து அவனை விட பலசாலியா மாற போறேன். நீ வர வர ரொம்ப பேசுற கோணன். சண்டை போட்டது போதும், பயிற்சி ஆரம்பிக்கலாமா? முதல்ல சக்கராவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஓகே சென்சை. பெருசு என்னையா பண்ணி வச்சிருக்க? இந்த பசங்க தலைக்கும் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. நல்ல பசங்களாக தான் இருந்திருக்கானுங்க. பட் இந்த கண்ணுள்ள வந்தா பக்கா சைக்கிள் இருக்கிறான். ஒன்றும் புரியல. நாகட்டோ, ஏன் நீ பழற? என்னாச்சுன்னு சொல்ல. சென்சை, எதையும் உன்னால மறக்க முடியலையா? ஆமா, அன்னைக்கு அந்த நிஞ்சா ஏகோவை காயப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துருச்சு சென்சை. எனக்கு கோவத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடந்துருச்சு. ஓ, எமோஷனலானா அந்த கண்ணு வருது. அவன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா
நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த பயம் என் கண்ணு மொத்தமா மறைச்சிடுச்சு. என்ன பண்றேன்னு தெரியாமலே நான் அவனை கொன்னுட்டேன். நான் செஞ்ச இந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. அவ்வளோ பவர். இத பாரு, நீ செஞ்ச அந்த காரியம் தப்பா சரியான்றது முக்கியம் இல்ல. நீ வேகமா செயல்பட்டதுனாலதான் யாயிக்கோ இப்போ உயிரோட இருக்கா. உன் நண்பனோட உயிரை காப்பாத்திருக்க. நம்ம நண்பனோட உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது, புரிஞ்சுக்க. உன்னை காயப்படுத்துறவங்களை நீ வெறுக்க ஆரம்பிப்ப. ஆனா நீ காயப்படுத்தின அவங்க உன்னதான் குத்தம் சொல்லுவாங்க. அது மனசுல ஆறாத வடுவா ஏற்படுத்தும். அந்த வலி என்னன்னு நமக்கு புரிய வரும்போதுதான் மத்தவங்களை நினைச்சு நாம இறக்கப்படுவோம். அதுதான் மனித நேயம். அதுதான் நம்மள முழு மனுஷனாக்கும். நீங்க சொல்ற எதுவும் எனக்கு சரியா புரியல. நீ வளர வளர உனக்கு இது நல்லா புரியும். வளர வளர புரியுமா? நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆமா, நீ வளர்றப்போ எது தப்பு எது சரின்னு உனக்கே நல்லா தெரியும். கவுனன்னு நானும் சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லைன்னு அழுதுகிட்டு இருந்தோம். நாங்க கஷ்டப்படுறத பார்த்துதான் ஏங்கோ நாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடை திருட ஆரம்பிச்சோம். என்னோட நோக்கமே அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுதான். எனக்கு என்னோட உயிரை விட அவங்க 2 பேர் உயிர் தான் முக்கியம். எனக்கு அது புரியுதா? புக்கு எழுதிட்டு இவனை தான் வந்து நினச்சி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி போச்சுன்னு எனக்கு புரியலையே. ஓ, பேப்பர் ஷூரிகன் மூணுமே பாத்தீங்கல்ல எப்படி கலக்கிட்டீங்களே. நீங்க என்னோட ஷேடோ க்ளோனியை தோக்கடிச்சிட்டீங்களா? அப்படின்னா எந்த ஒரு கவலை இல்லாம நான் வீட்டுக்கு போக போறேன். என்ன? ஆ? இப்படி விட்டுட்டா? கடந்த 3 வருஷமா நீங்க நல்லா செயல்பட்டீங்க. இனிமே என்னோட அவசியம் இருக்காது. நீங்க 3 வருஷம் கூட இருந்திருக்கியா? ஐயோ. ஒருவேளை அக்காசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது இந்த பொண்ணா இருக்குமோ? அழறவங்க ஒரு குழந்தை நீ இப்போ 3 பேர் இருக்காங்களே. நீ ரொம்ப அழகானவ. நீ வளரும் போது உன்னோட சக்தியும் கூடவும் வளரும். கவலைப்படாத, நம்ம நிச்சயம் சந்திக்கலாம். இந்த இடம் மோசமானது. மோசமான விஷயங்களும் நடக்கும். அதான் இப்ப நீங்க 3 பேர் இருக்கீங்களே, உங்க 3 பேரால இந்த இடத்துக்கு அமைதி பரவும்னு நினைக்கிறேன். என்ன அப்படியே விட்டு போற? நாகட்டோ, உன்கிட்ட நான் அப்ப சொன்ன சில விஷயங்கள் இப்ப உனக்கு புரியுதா? எனக்கு புரிஞ்சது சென்சை. இந்த பெருசு போற இடம் இந்த நிலம் நீர் நெருப்புன்னு சொன்னாங்களே, இங்கேயும் அந்த 3 பேர் இருக்கிறதுனால இவங்கள தான் திரும்ப இது பண்ண போறாரு. பல வருஷங்கள் கழிச்சு ஜிராயா லீஃப் வில்லேஜுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் தேர்ட் கிரேட் நிஞ்சா வார் தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. ரெடி சுனாடே ஒரச்சிமாரோ ரெடியா இருக்கோம். சமரின் ஜூட்சு. வா, 3 பேர் தான். லீஃப் வில்லேஜை சேர்ந்த சானின்கள் பல போர்கள்ல அவங்களோட திறமையை காமிச்சாங்க. அவங்க இருந்ததால பல டைல்டு பீஸ்ட் எந்த ஆபத்தும் இல்லாம இருந்துச்சு. இந்த எல்லா சண்டைக்கும் முடிவுங்கிறதே கிடையாதா என்ன? இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எந்த ஒரு வழியுமே இல்லையா? நீ சொல்றது உண்மைதான். இதுக்கு வேற எந்த ஒரு வழியும் இல்ல. மனுஷங்களோட மனசுல வெறுப்பு இருக்கிற வரைக்கும் போர் என்னைக்குமே ஓயாது. போதும், கொஞ்சம் வாய மூடுறியா? அதான உண்மை. நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நிச்சயமா இந்த போர் முடிவுக்கு வரும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல அமைதி நிச்சயம் வரும். அது எனக்கு உறுதியா தெரியும். என்ன விஷயம்? என்ன? என்னாச்சு ஜிராயா? அந்த 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. அந்த 3 பேரையும் நல்வழிப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அதுதான் என்னோட வாழ்க்கையோட விதின்னு நினைச்சேன். ஆனா அப்படி இருந்தும் எதுவுமே சரியா நடக்கல. ஜிராயா, நான் கடைசியில
என்ன முடிவெடுத்தனோ அதுதான் சரின்னு நினைச்சேன். ஆனா அந்த முடிவு ஐயோ, தப்புன்னு திரும்பவும் இப்பதான் குழப்பமா எனக்கு இருக்குல்ல. புரியுது. போங்கயா ம். வச்சு செய்கிறாங்களாம். ஏற்கனவே டோபில் வச்சு செஞ்சாங்க, மறுபடியும் இந்த பையன் நகட்டோவா உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை மட்டும் நீ என்னைக்கும் இழக்காத. ஆமா, அது எனக்கு தெரியும். வாழ்க்கையில நான் கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபஸ்ட் டைம் பெருசு கொஞ்சம் கலங்கி இருக்கு. ஓயாம நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அது ஒரே அடியா முடிச்சு ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தது ஜிராயாவோட மானம்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்கு. அந்த நிஞ்சா வேற யாரும் இல்ல, மினாட்டோ நாமிகாசே. இவர் தான் வாரியே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு வழியா இந்த போர் இதோட முடிவடைஞ்சது. அடுத்து நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரியல. நான் ஒரு நீண்ட பயணத்துக்கு போலான்னு இருக்கேன். நான் தேடிக்கிட்டு இருக்கிற மாணவன் அப்பதான் எனக்கு கிடைப்பான்னு நினைக்கிறேன். அவன் இந்த உலகத்தை கண்டிப்பா மாத்துவான். நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா ஜிராயாவான உன்னோட விதி இதுதான் நினைக்கிறியா? ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். போட்டோக்காக கூட இல்லை. உனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லையா? உனக்கு அப்புறம் ஒரு மாணவர்கள் இருக்கணும்னு ஆசை இல்லையா? எனக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் கிடையாது. என்னோட ஆசை ஒன்னே ஒண்ணுதான், இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜூட்ஸுபையும் கத்துக்கிட்டு சக்தி வாய்ந்தவனா மாறணும். கேட்க நல்லா இருக்கு, ஆனா எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் மனுஷனுக்கு பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அவ சரியா அதை மாதிரி தான் ட்ரை பண்ணுறான். அதுதான் இயற்கையின் உண்மையான சீக்கிரம் தெரிஞ்சிடும். இயற்கையை அழிக்க பார்க்குறடா நீ. அப்புறம் எப்பறம் எல்லாரும் இருப்பாங்க. மினாட்டோ ஏய் இதோட விட்டு அது மட்டும் என்னைக்கும் நடக்காது. அப்படின்னா உனக்கு சாவு நிச்சயம். நீ அவன் உயிரை விட்டுடு. மினாட்டோ மேலே கை வைக்கிறான். ஷேடோ ஜிராயோ நீ எனக்கு கொன்னாலும் இன்னொரு அசாசின் வில்லேஜ் தாக்கதான் போறான். சபிக்கப்பட்ட இந்த நிஞ்சா உலகத்துல வாழ்ற வரைக்கும் கண்டிப்பா அமைதிய கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அப்படின்னா அந்த நிலைமையை நான் கண்டிப்பா மாத்தி காட்டுவேன். இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரதுக்கு நான் என்ன முயற்சியோ அதை நான் செய்வேன். அமைதியை நிலைநாட்ட செய்வேன். ஆமா, நீ யாருன்னு சொல்லு. என்னோட பேரு அப்படின்னா என்னுடைய கட்சி நிஞ்சா டைல்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் முதல்ல பப்ளிஷ் பண்ண புக்கே இதுதான். அவர் புக்கு நீங்க படிக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. இல்ல நீங்க சொல்ற அளவுக்கு மோசம் இல்ல. உண்மையிலேயே இந்த கதை ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படிங்கிற ஒவ்வொரு சாப்டரையும் நான் படிக்கும் போதும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்ன புக்குன்னு தெரியலையே. இதை படிக்கிறதுக்கு அப்படியே சொன்னாங்க மாதிரி இருக்கு. ஆமா, இருந்தாலும் ஒருத்தனும் வாங்கலையே. அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி சில பலபலப்பான விஷயங்களை சேர்க்க வேண்டியதுதான். இந்த கதையோட மெயின் கேரக்டர் அப்புறம் விட்டு கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்ல அது புக்கு அப்படியே பார்க்கிறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கு சென்சாய். உண்மையாவா? நீ அப்படியா நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க புக்ல இருக்கிற மெயின் கேரக்டர் மாதிரியே எனக்கு பிறக்க போற குழந்தைய இருந்தா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் நான் எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நான் அந்த பெரிய வைக்கலான் இருக்கேன். என்ன நிஜமாவா? நீ உண்மையதான் சொல்றியா? நான் ராமனை சாப்பிட்டுட்டு இருக்க போது தோணுனதை எழுதுனேன். நருட்டோ, அந்த பேரு ரொம்ப அற்புதமா இருக்கு. நருட்டோ நருட்டோட அப்பா அப்போ குஷினா அப்பவே சந்தேகங்க. எல்லோ ஹேரு அதே மாதிரி இருக்கும் போது. அப்படின்னா பிறக்க போற குழந்தை எனக்கு பேர மாதிரியா? போட்டோக்காக நீங்க பையன் ரெண்டு பேரும் உண்மையதான் சொல்றீங்களா? என்னையா ஊர்ல அவனை இன்னமும் யாரோ மாதிரி வச்சுக்கிறீங்க. சுராயா, இந்த உலகத்திலேயே நீங்க தான் எனக்கு சிறந்த நெஞ்சா. உங்களை மாதிரி இன்னொருத்தர் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. நீ தேடு ஓக்க கிளவா என்னையா பண்ணி வச்சுக்கிற? விதியை நோக்கி ஜிராயா தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருந்தா. ஜிராயா நருட்டோவை சந்திக்க போற நாள் நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ரொம்ப சீக்கிரமாவே நடக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த கதை மீண்டும் தொடரும். ஹார்ட் பீட் தான் ரைஸ் ஆகுது. எங்க ஒரு எபிசோட்லயே நம்மளை மண்டையை பிச்சு அப்படியே போய் செதற வைக்கிற மாதிரி பண்றாங்க. ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்பயும் நாங்க அந்த பிளாஷ்பேக்ல கக்காஷியோட பிளாஷ்பேக்ல மினாட்டோ வரப்பயே சொன்னோம், இது பார்க்க நருட்டோ மாதிரியே இருக்கு, நருட்டோ ஹேர் ஸ்டைல் இருக்கேன்ட்டு.
பட் நாங்கள் சொல்லலை. ஏன் சொல்லனா உறவை மாற்றி விட்டு கலவரம் போட்டோன்னா என்ன பண்ணுறது? சரி என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வளரக்கூடாது, லூஸ் டாக்கோட வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டோம். பட் நாங்கள் நினச்சது தான் கரெக்டுன்ற மாதிரி இங்கே போயிருக்கு. ஏன் எங்களுக்கு வந்து அந்த இது வந்துச்சுன்னா, இப்போ போன எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா பெருசு வந்து அந்த எல்லா பற்றி வில்லேஜை பற்றிலாம் பேசல. அப்போ வந்து என்ன சொல்லிச்சுன்னா போத்தோக்காகவே தனியாக பேசுச்சு, நரட்டோட அப்பா அம்மா தனியாக பேச்சு. எனக்கு அப்போ என்ன நினச்சேன்னா ஓகே அப்போ வந்து நரட்டோட அப்பா இவர் இல்லை போல இருக்குது, தனித்தனியாக பேசுது அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்போது நல்ல வேலை அன்றைக்கி நம்ம லூஸ் டாக் விடல, அவங்க குடும்பத்துக்குள்ள கலவரத்தை உண்டாக்கலன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்தேன். திரும்ப இப்போ இந்த எபிசோடில் பார்த்தா அப்படி தானே இருக்குது. அட என்னையா நம்ம கெஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குது, ஆனால் குழப்பி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் நம்ம ஒன்று எதிர்பார்த்து உட்காரும் போது அதை மாற்றி விட்டுறாங்கல்ல. திரும்ப அந்த சீன் காட்டும் போது என்னடா ரியாக்ஷன் பண்ணுறது, திடீர்னு அப்படியே ஒரு போகிற போக்கில் ஒன்று காமிச்சிடுறாங்களே, நம்ம டக்குனு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அடப்பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க. டக்குன்னு போனா இப்போ நான் என்ன அது என்னன்னு எனக்கு அது ரிலைஸ் பண்ணி உள்ளே ஓடுறதுக்குள்ளே அங்கே சீன் போயிட்டு இருக்கு. எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு ஹார்ட் பீட்ஸ் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆயிடுச்சு. அவர் தான் வந்து அப்பான்னும் போது அங்கே எனக்கு இன்னும் நிறைய கொஸ்டின் வருது. ஏன்டா போத்து ஒக்கையோட பையனையாட எப்படி வச்சுன்னு இருந்தீங்க ஊருக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி அவனுக்குள்ளே நிறைய இருக்குது, பயப்படுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் வந்து ஒரு வாரையே ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ஆள், அதுவும் ஃபோர்த்து ஒக்கையாகவே இருந்திருக்காருன்னா ஒரு பையனை நீங்கள் எப்படி வச்சுருந்துருக்கணும், ராஜா மாதிரில இருந்திருக்கணும். இப்போ டெய்லுங்கிறது மக்களுக்கு தான் பாயும், ஆனால் உங்களுக்குலாம் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது பீப்புள் ஒதுக்குறாங்க, ஓகே நீங்களும் ஏன் அதை பண்ணீங்கன்றது தான். அப்போ கூட தேடோக்காகியே நல்லா தான் பேசின நரோட்டோவெல்லாம் ரொம்ப இது பண்ணலை. பட் ஃபோர்த் அக்காயோட பையன்ற அந்த ஃபீல்டில் யாரும் பழகுன மாதிரி எனக்கு தெரியல. இப்போ பெருசு கக்காஷி இவங்கெல்லாம் வந்து அது ரொம்ப டேக் கேர் எடுத்து முன்ன கொண்டு வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து நருட்டோ வந்து மோஸ்ட்டாக அவனை இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருப்பேன். யுரேகா சென்சை அவர் தான் வந்து ஃபுல் டேக்கர் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசு கக்காஷி இவங்களாம் தான் ஒரு அது இதுவாக பார்க்கல. பட் ஷினோபிலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து வேற மாதிரி பார்க்குற அந்த பார்வை தான் இருந்துச்சு. மக்களிடையே அப்படி இருக்குது, சரிங்க நிறைய இருக்குது, அந்த இது இருக்குது, ஓகே. பட் உங்களுக்குலாம் ஒரு ஃபோர்த் ஒக்கையாகவே இருந்தார். அவர் பையனா நீங்கள் எவ்வளோ மரியாதையாக அவனை ட்ரீட் பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும். அது எப்படி போச்சுன்னு தெரியல. கக்காஷி பெருசு இவர் இங்கே 3 பேர் தவிர யாருக்கும் அந்த மரியாதை நருட்டோ கொடுத்த மாதிரியே தெரியல. அப்போ என்னையா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிராய் கிட்ட வந்து அந்த 3 பசங்க வந்து வருவாங்கல்ல, ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டாங்க. பசங்க அனாதையாக இருக்கும் பாவம். அந்த பசங்கள்ட்டையும் வந்து வெறுப்பை காமிச்சு அவங்கள வந்து கொலை பண்ண பார்க்குறது, அவங்கள்ட்ட இந்த பிடுங்க பார்க்குறதுன்னு பண்ணாங்கல்ல. எனக்கு அதே கனெக்ட் வந்து லீஃப் வில்லேஜுக்கிட்டேயும் வருது. நரோட்டோ விஷயத்துலையும் இவங்களும் அப்படி பார்க்குறாங்களே, உங்களுக்காக தான் அவங்க அப்பா இறந்துருக்காரு, ஸோ அவனோட பையன்தான். அந்த பையனை நீங்கள் ஏன் வித்தியாசமாக பார்த்தீங்க, ஏன் அவனை அப்படி அந்த ஷினோபியே சொல்கிறேன், ஏன் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவங்களுக்கு எங்களுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியல இந்த விஷயத்தில். இப்போ எனக்கு இதை விட்டுட்டு இப்போ அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் இன்னொரு 1000 கொஸ்டின். என் அக்காசுக்கிலையும் அதே கண்ணு தான் இருந்துச்சு. அந்த கண்ணு பேர் என்னவோ சொன்னாங்களே, ரினி கண்ணுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மளுக்கு அந்த ஷாரிங் கண்ணுன்னு ஒன்று இருக்குது, மங்கிக்கு ஷாரிங் கண்ணுன்னு ஒன்று இருக்குது, இப்போ ரினி கண்ணுன்னு மூணாவதாக இப்போ இதே கண்ணு அக்காசுக்கில் இருக்கிறவன்ட்டு இருக்குன்னா இப்போ இவன் தான் அவன் தான் இவனா அப்படின்னா பெருசு வந்து வில்லனையும் நீயே உருவாக்கியிருக்க, ஹீரோவையும் நீயே உருவாக்குறியான்ற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு டோபி விஷயத்திலே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. நம்ம டோபி இதுதான்ட்டு வரும்போது இறந்துட்டான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, அப்புறம் திரும்ப வந்தாங்க. இப்போ இங்கேயும் இவன் வந்து சரி இவன் தான் அங்கே இருப்பான்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போயிட்டு இருக்கும்போது இல்லை இவன் 3 பேருமே இறந்துட்டாங்க அந்த 3 பேரும் சொல்லும்போது அப்போ அங்கே இருக்கிறது யாரு அப்படின்ட்டு குழப்பம் ஆயிடுச்சு. நம்மள ஒரு இதில் இருக்கவே விட மாட்டாங்க, எது உண்மை போயின்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே இந்த கண்ணை காமிச்சிட்டு பக்காசு இருக்கான்னா ஓகே இவனே வில்லனா வந்துருப்பான்ட்டு நம்ம ஒரு கேல்குலேஷனில் நிற்கிறப்போ அவன் செத்துட்டாங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? இப்போ பெருசாக அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதோ தவளைதான் கொடுத்துருக்குன்னா அது பொய்யா இருக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ இப்போ இருக்கிற அக்காசிக்கில் இருக்க அதே கண்ணுடையவன் யாரு அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு பவர் ஒரு கண்ணு வந்து இன்னொரு பர்சன் கிட்ட வரத்துக்கு வாய்ப்பே இல்லைல்ல, அது எப்படி வரும்? இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தோணும், உரைச்சி ஞாபகம் தான் வரும். ஸோ உரைச்சி தானே எல்லாத்தையும் உடம்பு எடுத்து ஒன்று பண்ணுவான், அந்த உருவத்தை திரும்ப கொண்டு வரதெல்லாம் அவனால தானே முடியும். ஸோ இவன் அங்கே இருந்த போதெல்லாம் இவங்களெல்லாம் திரும்ப கொண்டு வந்து எதனா பண்ணியிருப்பானோ வச்சிருப்பானோ, அந்த பவரை திரும்ப ரீக்ரியேட், அந்த பவர் நமக்கு வேணுன்றதுக்காக திரும்ப அந்த ஆளை கொண்டு வந்திருப்பானோன்ற மாதிரியே எனக்கு தோணும். ஏன்னா இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரை பார்த்தோன்னே கொண்டுடலான்னும் போது உரைச்சி தான் அந்த வார்த்தை. எனக்கு உரைச்சி சர்ப்ரைஸே இல்லைங்க அப்படி நடந்துக்கிட்டோம். ஆனால் பாட்டி எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ், சின்ன பாட்டி நீ இவ்வளோ ரூடாக இருந்திருக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இவங்க கம்பேரிட்டிவ்லேயே பார்த்தீங்கன்னா ஜிராயா தான் வந்து இறக்குறதுலேயே மனசு யாருக்கும் கொண்டவர் மென்மையான ஒரு மனுஷனா அவர் தான் தெரிகிறாரு. ஸோ இப்போ எனக்கு உரைச்சி மேலே தான் இவங்க சொல்கிற மாதிரி தான் அந்த 3 பேரும் ஏன் இவன் வந்து எடுத்துருக்கூடாது, இவன் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. இப்போ உரைச்சி கூட எனக்கு தப்பாக தெரியல, அது கூட ஒரு லீஃப் வில்லேஜுக்காக தான் உரைச்சி ஆசைப்பட்டது. எனக்கு எல்லாமே கற்றுக்கணும், எல்லாமே நான்
திரும்ப இது பண்ணணும்னு சொன்னது கூட அந்த ஒரு விஷயத்துக்காக என்னும்போது அப்போ எனக்கு தப்பாக தெரியல லீஃப் வில்லேஜில் இருக்கிற வரைக்கும். இல்லைப்பா அது வந்து ரொம்ப ரொம்ப சுயநலம். இப்போ வர்றவங்களாம் உயிரோடே இருந்துட்டா அப்போ எப்படி ஏற்கனவே இதுக்கே உணவை இல்லை, கட்டுப்பாடுன்றப்போ இறந்தவங்களை கொண்டு வரதானே அவனுடைய பிளானு. ம், இருக்கிறவங்க இருக்க தான் போகிறாங்க. ஸோ இறந்தவங்க வந்து மிஸ்ஃபீல் ஆகக்கூடாதுன்னு தானே அவன் ட்ரை பண்ணுவான். உலகமே சம்பிச்சிருந்தா வெடிச்சிருண்டா அப்படி இருந்தா. ஏன்னா வர்றவங்களாம் வாழ்ந்துனே இருந்தா எப்படா உலகம் வர்றது போறது தாண்டா லைஃப் சைக்கிளே. அதை நீ வந்து கட் பண்ற ஒன்று இருக்கிறவங்க இருந்துட்டே இருந்தா எப்படி நீ எடுத்துட்டு போ, எப்படி உனக்கு உணவு பத்தும்? உலகம் ஃபுல்லாக நீங்களே மனுஷனீங்களே இருந்தா அப்புறம் எப்படா என்னடா வாழும்? ஆனால் அது வந்து மற்றவங்களுக்காக அது பண்ணும்போது ஓகே, பட் தனக்காக நான் மட்டும் உயிர் வாழணும்னு சொல்லி பல உயிரை கொல்லும் போது தான் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு எப்படி மண்டை எப்படி எப்படி குழம்புகிறோன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ இது ஊராட்சியோட வேலையா இல்லை அங்கே எவனா பார்த்த வேலையா? இது எப்படி போச்சு? அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு ஒருவேளை பொய் சொல்லி ஒருவேளை உண்மையிலேயே இருக்கிறாங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்க கொஷின் இருக்குது. அதே மாதிரி 3 பேர் இருந்தாங்க. இப்போ அக்காசிக்கில் பார்த்தா அந்த பொண்ணு இவங்க சொல்கிற மாதிரி அதே பொண்ணு கேரக்டர் தான் அங்கே ஒன்று இருந்துச்சு. இந்த கண்ணுடையவன் இருந்தான் 2 பேர். அப்போ அந்த 3ஆவது ஆள் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இவ்வளோ இருக்குங்க. இங்கே இவ்வளோ கன்ஃபியூஷன், இங்கே ஒரு கன்ஃபியூஷன், ஃப்ளாஷ்பேக் காட்டுறப்பெல்லாம் கன்ஃபியூஷன் தான். அது இருக்கிற கொஸ்டினை அதிகப்படுத்தி தான் போதே தவிர விடையே தெரியும். ஆனால் எனக்கு எப்போ ஒரு டவுட் என்ன வரும்னா, இப்போ இந்த 3 பசங்க இறந்துட்டேன்னு சொல்லியும் ஜெராயை போய் பார்க்கல, அந்த பாடி காட்டல பார்த்துருக்கணும். அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு ஓகே, அப்போ இது ஏதோ வந்து உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியே தோணும் எனக்கு. பெருசும் நம்பிடுச்சு. அதுவும் தவளைக்கிட்ட இருந்தே இன்ஃபர்மேஷன் வருதுன்றப்போ அது எதுவும் யோசிக்கல, அவ்வளோதான்ட்டு விட்டுருச்சு. பட் அதுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், நம்மளுடைய ஷேடோ பிளானே இது பண்ணுற அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் தானே விட்டுட்டு வந்துச்சு. 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் நருட்டோ எப்படி வந்திருக்கான்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி தானே அவங்களும் இருந்திருப்பாங்க. அப்படியே பட்டவங்களை வீழ்த்திடுவாங்களான்ற சந்தேகம் அதுக்கு எப்படி வராமல் போச்சுன்றது தெரியல. தண்ணியை அது நம்பாத மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. அதுதான் இப்போ அந்த பையன் வந்து தாக்க வரும்போது அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ பண்ணவன் அவ்வளோ ட்ரெயின் எடுத்து அந்த பவரும் அவங்ககிட்ட இருக்கும்போது அப்படி ஈஸியாக செத்துட்டானா அப்படிங்கிறது நம்ப முடியுது. ஏன்னா எந்த ட்ரைனிங்கும் நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் அன்றைக்கி தான் வந்தீங்க. வந்த அன்றைக்கே வந்து ஜுனியனாக இருக்கிற ஒருத்தனை ஒரு சின்ன பையன், எந்த ட்ரைனிங் இல்லாத ஒரு பையன் கொண்டு இருக்கானா. அப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருந்தா அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகிருப்பான். அது எப்படி அது ஏற்றுக்குச்சுன்றது தெரியல. ஏன்னா அவர் தான் சொன்னார் இது வந்து காடையே உருவாக்குற அளவுக்கு ஒரு பவர் அப்படின்ச்சு. அப்படி இருக்க பையனை ஈஸியாக கொண்டுட முடியுமான்ற டவுட் ஏன் அதுக்கு வராமல் போச்சுன்றது தான் அங்கே கேள்வியாக இருக்குது. ஆனால் எல்லா பசங்களுமே தங்கமாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே மோஸ்ட்லி லீஃப் வில்லேஜில் இருந்து போனவங்க மாதிரியே தான் இருக்குது அக்காசிக்கில் இருக்கிறவங்கலாம் பார்த்தா. ஸோ நம்ம ஆட்களையே திரும்ப போய் நம்ம ட்ரைனிங் கொடுத்தவங்களே போய் அட்டாக் பண்ணணுமா, அவங்கள கொல்லணுமான்னும் போது பெருசுக்கோ இல்லை நம்ம லீஃப் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்ல. ஸோ அது ரொம்ப கஷ்டம் தான் அந்த மாதிரி பார்க்குறது. ஆனால் அந்த 2வது பையன் அந்த இருந்தான் பாருங்க, அவன் தான் இந்த வார்த்தையை சொன்னான், பழி வாங்கணும், எங்களுக்கு கொடுத்த வழியை நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ அதை தான் இப்போ எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க தான் அந்த வார்த்தையே சொன்னது. ஸோ அதுதான் இப்போ எங்கள் அக்கா சைக்கிள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான். ஏன்னா வந்து பழி வாங்கணும், உலகத்தையே இது பண்ணணுன்றது தான் இங்கே இதுவாக இருக்கான். அவன் தான் லீடராகவும் இருக்கான். அவனுக்கு லீடர் ஒன்றுத்தான் தான். பட் இப்போதைக்கு ஹெட் அவனாக தான் செயல்படுறான். ஸோ அந்த தாட் தான் இப்போ இவங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அக்கா சைக்கிள் இருக்கவங்க பார்த்தா எல்லாரும் அப்படி தான். ஆனால் அந்த பசங்களையும் தப்பு சொல்ல முடியாது இல்லைங்க. இப்போ பெரியவங்க தானே கொண்டுட்டீங்க, அந்த வழியில் அந்த பிள்ளைங்க இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்களையும் நான் கொள்ளுவேன்ட்டு இந்த பெரியவங்களாம் வந்து அட்டாக் பண்ணும்போது இல்லை அந்த பசங்க வேறு என்ன யோசிக்கும், அந்த மைண்டில் வேறு எப்படி போகும். ஸோ அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதே இவங்கெல்லாம் தான். ஸோ அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த இடத்துல வந்து நான் நல்லவனாக இருக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். அது எல்லாராலையும் முடியாது. ஸோ அப்படி முடியாதவங்க தான் இந்த மாதிரி நெகட்டிவாக போயிடுறது, தப்பாக ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அப்படியே அகென்ஸ்டாக மாறதெல்லாம். ஸோ இதில் பசங்களை நான் தப்பே சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு பெருசு 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஏன் விட்டுச்சுன்றது சரி. இப்போ வார் போயிட்டுருக்கு, வார் டைமில் கூட்டிகிட்டு போக முடியாது, பண்ண முடியாதுன்னு இருந்திருக்கலாம். பட் 3 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குல்ல, அதில் ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து வந்து வில்லேஜில்னா விட்டுருக்கலாம், எதனா பண்ணியிருந்துருக்கலான்றது தான். அந்த அப்போ அது இல்லையா என்னன்றது தெரியல. அது மட்டும் ஒரு கேள்வியாக இருக்கு, ஏன் அப்படியே விட்டுட்டு போயிடுச்சுன்றது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுங்க. எனக்கு அது பெருசு மேலே கொஞ்சம் தப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எவ்வளோ இடத்துல தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன்னு ஒன்று இருந்திருப்பாரு. ப்ளஸ் பெருசுக்கும் அப்போ நிறைய மிஷின்ஸ் வந்திருக்கும், நிறைய வாரே பார்த்துட்டே போயிட்டு இருக்கு. இருந்திருக்க முடியாது. அதனால கூட அப்படி இருந்திருக்கும். நான் வந்து நகுட்டோவை வந்து ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்துப்பாரு, கூடவே வச்சுருப்பாரு அப்படிலாம் எதிர்பார்த்தது. அவர் விட்டது ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. இப்போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இப்போ அவர் சொன்ன மாதிரி அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தது மினாட்டோ. அவர் தான் வந்து இந்த வாரே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எதிர்பார்த்த ஒரு இது அதானே, உலகத்தோட அமைதிக்கு ஒருத்தன் போராடுவானா அவர் தான் போராடிருக்காரு, ஸ்டாப்பும் பண்ணியிருக்காருன்றப்போ அவருக்கே அது வந்து புல் ஸ்டாப்பாக இல்லைன்றது தான். அப்பயும் திரும்ப தேட போயிருக்காரு, இல்லை நான் வேற ஒருத்தர் இருக்கான்றது எப்படி அவருக்கு தோணிட்டே இருந்திருக்குன்னு தெரியல. ஏன் மினாட்டோ வந்து அவரை எடுத்துக்கல, இதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னா இவனாக இருக்குமோ அப்படின்ற டவுட் ஏன் அவருக்கு வரலன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பெருசு கதையில் எழுதின ஒரு கேரக்டரோட பேர் தான் நருட்டோ வச்சுருக்காங்கன்னும் போது ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. பாரு ஆரம்பத்துலேருந்து அந்த கனெக்ட் இருக்குது. பெருசு நருட்டோ வந்து ஒரு பேரன் தாத்தா மாதிரி தான் இருப்பாங்களா. ஸோ அந்த பாண்டிங் எல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்தா அழகாக இருந்துச்சு.
எனக்கு அன்னைக்கு ஒரு சீன் நான் சொன்னேன் பாருங்க, அப்படியே அந்த கிளியராக ஒரு இது இருந்துச்சுங்க. அது மரத்துக்கு பெருசு பின்னாடி நருட்டை சாஞ்சிட்டு இருந்தான்னு அது அப்படியே இப்போ நினச்சி பார்த்தா அப்படி இருக்குங்க. அது தாத்தா மடியில் தாண்டா இருந்திருக்கான், உனக்கு பேர் வச்சு உன்னை தாளாட்டி இன்னைக்கு உன்னை நிற்க வச்சிருக்கதே அவர் தாண்டா அப்படின்றப்போ அப்போ பார்த்துக்கோ, பெருசு எழுதின கதையெல்லாம் வந்து நல்ல புக்கு, நல்ல கதை தான் நினைக்கிறேன். நம்மளா வந்து அது வேற மாதிரி இல்லை அவரே நடுவில் சொன்னார், நீ நோட் பண்ணன்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல புக்கு தான் எழுதியிருக்காரு, பட் அது சேல்ஸால யாருமே படிக்கல. அப்போ அதில் வந்து ஒரு கலவையை கலந்தாதான் வந்து புக்கு படிப்பாங்க அப்படின்றதுக்காகவே அது இதை சேர்த்து இருக்குது. வேற வழி இல்லை, நல்லது போய் சேர்க்கணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி மசாலாலாம் கலக்கணும் அப்படின்னு சொல்லி கலந்து கொடுத்துருக்கணும். கக்காசி கூட தப்பா நினைச்சிட்டேங்க. அவரு இந்த புக்கு தான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா கக்காசி படிக்கிற புக்லலாம் வந்து அந்த ஹார்ட்டை வந்து இன்டு பண்றது, பிளாக் பண்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருசு அவரோட லவ் லைஃப்பை கூட அதில் எழுதிருப்பார் போல இருக்காது இந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை கற்றுக்க, நல்ல விஷயங்களை கற்றுக்க சில மசாலாவையும் சேர்த்தாதான் நல்லதும் போகுன்றது இப்போ இருக்க எல்லா புக்ஸும் எல்லா இதுவும் சொல்கிறது தான். அது சினிமா மூவி எல்லாத்துலேயுமே எழுத நல்ல கதை வேணும்னா கொஞ்சம் அந்த மசாலா கலந்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் பெருசாக அந்த டைமில் எடுத்து வந்துருக்கு. ஓகே, ஆனால் நீ ஆராய்ச்சி நீ அங்கேயே இருக்க பற்றியா 24 hours, அதுதான் காட்டாகுது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், நல்லா இருந்துச்சுங்க. பட் வந்து நருட்டோக்கு தாத்தான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் தாண்டா அவனை பேணி பார்த்துருக்காருன்றதெல்லாம் அவன் தெரிகிறப்போ அவனோட ரியாக்ஷன்லாம் யோசிச்சு பார்த்துங்க எப்படி இருக்கும் அவனுக்குன்ட்டு. எதுவுமே இல்லை நினச்சிட்டு இருக்கான். பட் பெருசு வந்து அங்கே கேர் பண்ணுறப்ப நான்லாம் நினச்சேன் இந்த அக்காசிக்லேருந்து ப்ராப்ளம் வரதுனால தான் அவ்வளோ பார்த்துருக்கேன். ஏன்னா அவன் தூங்கும் போது கூட மேலே உட்காந்து அது ஒரு 24 hours காவல் காத்துச்சு. அதெல்லாம் ஏன் இப்போ தான் புரியுது, அது ரியலாக பேர மேலே இருக்கிற பாசம். அது செம்மையாக இருந்தது. அந்த ஃபீலாக இப்போ உணர எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே போகுது. எல்லாத்தையும் வச்சு மண்டையில் 1000 விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் எவ்வளோ நடந்துருக்கு, இது எல்லாமே அவனுக்காக தான்றப்போ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆனது வந்து நருட்டோ கூட மினோட்டோவும் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 பேர் பவரும் நமக்கு தெரியுதா. ஸோ இவங்க ஃபேமிலியாக மறுபடியும் ஒன்றா இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த அந்த பாண்டிங்கே வேறு லெவலில் இருந்திருக்கும். நருட்டோ வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்தானா கூட தெரியல, எந்த வயசில் அவங்க இறந்து போனாங்கன்னு தெரியல. ஸோ எதுவுமே பார்க்காம வந்துட்டாரான் அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும்போது. அதுமாரி கக்காஷியும் அப்பப்போ சொல்லிட்டு தானே இருப்பாரு, ஃபோர்த்தோக்காக மாரி இருக்கடா அந்த பவர் இந்த பவர், அப்பப்போ அந்த ஃபோர்த்தோக்காகோட கனெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாரு. ஸோ இப்போ தான் அது எல்லாமே புரியுது. ஏன்னா அந்த ரசிகன் எடுக்கிறப்ப கூட அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துச்சு, இது வந்து ஃபோர்த்தோக்காக விட்டது பாதியில், அது உன்னால தான் முடிக்க முடியும்னாரு. அப்போவே டவுட் பட்டிருக்கணும். அது ஒரு கனெக்ட் அங்கேயே இன்ட்டு குத்துருக்காங்க. பட் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலை. சரி இவனுக்கு அந்த ஐப்பவர் சக்கரா இருக்கிறதுனால இவனால் முடியும் அப்படிதான் சொல்கிறேன்னு நினச்சேன். பட் வந்து அப்பானால முடியாது, அப்பா ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா அது பையனால் தானே முடிக்க முடியுன்றது இப்போ தான் புரியுது. எல்லா இடத்துலையும் இன்ட்டு கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் அது வந்து விட்டுட்டோம். அவர் பார்த்துமே அது சொல்லாமல் விட்டுட்டோம். ஆக மொத்தம் இப்போ நருட்டோக்கு அப்பா அம்மா யாருன்ற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு திரும்ப 1000 கொஸ்டின் இருக்குது. அது அடுத்த எபிசோடு வேகமாக பார்த்தா தாங்க அது தெரியும். ஏன்னா ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டே இருக்காங்க ஒரு இதுலேயும். ஸோ நம்ம அது வேகமாக பார்த்தா தான் அதுக்கு விட தெரியும். இல்லைனா நம்ம இருக்கிற முடி கண்டிப்பாக கொட்டிடும்டா அப்படின்ற. ஆனால் நம்ம என்னதான் வேகமாக பார்த்தாலும் எபிசோடு விடணுமே, அது ஒன்றா இப்படி தான் விட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம அவசரமாக போயிட்டு முடிச்சுட்டா முடிக்கிற இடத்துல சஸ்பெண்ட் வச்சுட்டா தான் மண்டை வெடிச்சிடும். ஐயோ அடுத்த எபிசோடு எப்போ வரும்னு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஏன்னா அந்த சஸ்பென்ஸ்லாம் நமக்கு தாங்காது. அதனால 1 2 இப்படி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் அப்படியே மீடியமாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படி போய்க்கலாம். எனக்கு இப்போ அடுத்த எபிசோடு பார்த்துக்க பயமாக இருக்குது. திரும்ப அடுத்த எபிசோடில் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் கேட்டு அதுக்கு ஒரு 1000 கொஸ்டின் நம்ம கேட்குற மாதிரி பண்ணிவிடுவாங்களே. எனக்கு ஆன்சர் சொல்லுங்க, கொஸ்டினாக நீங்கள் எழுப்பின போகிறீங்க, நாங்கள் ஆன்சருக்கு திரிகிறோம் அப்படின்ற மாதிரி. போதியா சஸ்பென்ஸ் போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் விட தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி இருக்குது. பாப்பா அடுத்த எபிசோடு எப்படி போகுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.